கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். May all glory be to God's holy name today. தேவன் தாம் இந்த புதிய நாளை ஆசீர்வதிப்பாராக. May God bless His new day. தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு May பேசுவாராக. God speak with us through His word of God. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல In பிதாவே. the name of Lord Jesus Christ we pray. ஆமென். Amen. என்னுடைய பிரசங்க தலைப்பானது The topic of my message today is கழுகை போல. like the eagle. ஏசாயா 40:31. The book of Isaiah chapter 40 verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புதுப்பிரன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார்கள். But those who hope in the Lord will renew their strength. They will soar on wings like eagles. They will run and not grow weary. They will மன உறுதியுடன் மாற்றத்திற்கு உட்படுத்தும் தன்மையும் புயலை பயன்படுத்தி தெளிவான பார்வை உள்ளதைப் போல devotion. மூன்றாவது கிறிஸ்துவை அறிவும் மேன்மைக்காக. 3 for the sake of the greatness in knowing Jesus. இரண்டாவது குறிப்பு, As my second point, கழுகை போல இலக்கு தவறாமல். not missing the target like the eagle. பிலிப்பியர் 3:14. The book of Philippians chapter 3 verse 14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி I தொடர்கிறேன். present toward the goal to win the prize of which God has called me heavenward in Christ Jesus. கவனியுங்கள், Listen, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ for the reason I was caught, இரண்டாவது அழைப்பில் இலக்கு. to the goal of the calling. மூன்றாவது குறிப்பாக As my third point, கழுகை போல புது பிலன் அடையும்படிக்கு. to gain new strength like the eagle. மீகா 3:8. The book of Micah chapter 3 verse 8. நானோ யாக்கோப்புக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். But as for me, I am filled with power, with the Spirit of the Lord, of justice and might, to declare to Jacob his transgression, to Israel his sin. அப்போஸ்தலர் 4:33. The book of Acts chapter 4 verse 33. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. With great power the apostles gave their testimony to the resurrection of the Lord Jesus, and great grace was upon them all. கவனிங்க, Listen, ஆவிக்குரிய பலன், one spiritual strength, பாவத்தை வெறுக்கும் துணிவு, to the courage to oppose sin, பொறுமை. 3 patience. கவனியுங்கள், Listen to this கழுகை carefully. போல தனித்துவமாகவும் அதிகாரத்துடனும் வியக்கத்தக்கதாகவும் நமது வாழ்வை கிறிஸ்துவுக்காக கட்டி எழுப்புவோம். Let us build our lives in Jesus in a unique way, with power and authority, in wondrous way like the eagle. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Let us pray now. இரக்கத்தின் பிதாவே, My இந்த God, நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். I thank you for this day. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. May God bless everyone who hears this word கழுகை of போல் God. எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. Let everyone rise up and உம்முடைய be like நாமம் the eagle. மகிமைப்படட்டும். May your name be glorified இயேசுவின் today. நாமத்தில் எடுக்கும் நல்ல In the பிதாவே. name of Lord Jesus Christ we pray. ஆமென், ஆமென். Amen, amen.